40 தொகுதிகளுக்கான இதுவரையில் இந்த முடிவையே எடுக்கலைன்னு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. தற்போது வரை அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்த காரணத்தால் இந்த அறிவிப்பை இதற்கு முன்னால் நான் வெளியிடவில்லை. இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் விருப்பத்துக்கேற்ப அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது, நாம் போட்டியிட வேண்டும், கண்டிப்பாக இந்த களத்தில் நம்மளுடைய அமைப்பு சார்பாக போட்டியிடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவித்ததன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக எல்லா மாவட்ட செயலாளர் மற்றும் எல்லா தொண்டர்களோட ஆலோசனை கூட்டங்கள் அந்த மாவட்டத்தில் நடத்தின பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு மாநிலம் அளவிலான பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. அங்கேயும் பல தரப்பில் உள்ள தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாருமே அதிமுகவில் சேரணுன்ற விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் சொல்ல நினைக்கிறேன். இது இப்போ தற்சமயத்துக்கு சிபிஐ கிட்ட வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதனால் தொடர்ந்து விசாரணை ஸ்பீடாக நடக்கணும், தாமதிக்கக்கூடாது. அது நேரத்தில் பெண்களுடைய விவரங்களை தெரிவிச்சிருக்கிற அந்த ஆணையை ரத்து செய்யணும். பெண்களுடைய விவரங்கள், இதில் சம்மந்தப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுடைய முழு விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது தவறான செயல். இது நிச்சயமாக தமிழக அரசு தடுத்திருக்கும். அதிமுக எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அதிமுக செயல்பாடு மக்கள் மனசுல அதிருப்தி ஏற்படுறதுல பரவலான பேச்சுகள் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் லெட் மீ கிவ் கிளாரிட்டி. என்றைக்குமே அதிமுகவை எதிர்த்து நம்ம பேசுறது கிடையாது. அதிமுகவுடைய அரசு எப்படி நடந்துட்டுருக்கு, மக்கள் சேவைகளையோ மக்கள் பணிகளையோ தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு பாஜகவால் கட்டுப்படுத்தப்படுகிறதா என்று போன்ற கேள்விகள் எல்லாம் முன்னாடி முன்வைக்கப்பட்டது. அதற்காக நான் அந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், தமிழகத்தில் நடந்த சம்பவங்களை முன்வைத்து என்னுடைய பதில்களை நான் சொல்லியிருக்கேன். அதிமுகன்ற கட்சி வேறு, அதிமுகவோட அரசு வேறுன்னு ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கேன். அதிமுகன்ற இயக்கம் மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு என்பது அது அரசாங்கம், அது பல்வேறு எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு உள்ளாகி இருக்கக்கூடும் என்ற கருத்துக்களை முன்னாடி நான் தெரிவிச்சிருக்கேன். அதில் இப்பொழுதும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் கேட்கல. நான் போட்டியிடவோ எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வு நடத்தப்படும். அது நடத்தின பிறகு எந்தெந்த தொகுதிகளில் நன்றாக செயல்பட முடியும்னு பார்த்து இந்த முடிவுகளெல்லாம் எடுக்கப்படும். ஆமாம், அதுக்காக ஆமாம். இல்லை, அதில் இருக்கக்கூடிய அதான் முதல் கட்டமாக அவர்களிடமிருந்து நல்ல பதில் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்காக பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. அதனால் இன்னும் கால தாமதப்படுத்த முடியாது என்பதனால் எல்லாருடைய விருப்பத்தையும் ஏற்று இந்த முடிவை எடுத்துருக்கோம். அதிமுகவை எதிர்த்து இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அதிமுகவில் இணைந்து செயல்பட்டிருந்தால் வேறு விதமாக அது போயிருக்கும். ஆனால் 2-3 மாத காலமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுருக்கு. இன்னும் அதற்கு ஒரு சரியான தீர்வு வராத காரணத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாக குறிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுருக்கு. அங்கே எல்லாரும் இந்த தேர்தலில் கிளம்பி இருந்தணுன்ற விருப்பத்தை அது எப்படின்னா, அது இன்றைக்கு நேற்றுக்கு சொல்லப்பட்டதில்லை. 2 பேருமே கிளைம் பண்ணக்கூடிய அதே 1.5 கோடி தொண்டர்கள் தான்ன்றது தான் என்னுடைய அபிமானமாக இருக்கும். ஐ திங்க் அம்மா இருந்த காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே 1.5 கோடி தொண்டர்களை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஃபேக்ஷன்ஸுமே இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு
தொண்டர்கள் பேஸ் தான் அந்த 1.5 கோடின்ற சொல்லக்கூடியது. அதே தான் எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே 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 1.5 கோடி தொண்டர்களுக்குள்ளே தானே இவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த அனைத்து அணிகளை சார்ந்தவர்களுமே அந்த அதிமுகவோட ஹார்ட்கோர் தொண்டர்களுடைய அடிப்படை தொண்டர்களுடைய அந்த பேஸ்லேருந்து தான் இருப்பாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்காங்கன்னு எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா அமைப்புகளுமே அதிமுகவிலேருந்து பிரிந்து வந்த அமைப்புகள் எண்ணெயும் உள்பட எல்லா அமைப்புகளும் இருப்பவர்கள் அந்த 1.5 கோடி தொண்டர்கள்லேருந்து ஸ்பிளிட்டாக இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்போ நாங்கள் நடத்த இருக்கிறோம். இப்போ 2 நாட்கள் அவசரமாக காலதாமதம் ஆயிட்ட காரணத்தினால் இப்பொழுது பேரவை அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடுறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்காங்க. எல்லாரோடையும் இந்த 2 நாட்கள் விருப்ப மனு வாங்கி நிறைவு அது பெற்ற பிறகு தமிழகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலான்னு இருக்கோம் மாநில அளவில். அதன் பிறகு என்னுடைய முடிவு சாரி நம்ம அதை பற்றி தான் முதலேருந்து பேசிட்டு போயிருக்கோம். கூட்டணியை எஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன் தட். இப்போ கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் கூட்டணிகளை நிறைவேற்றிட்டாங்க. கூட்டணிகளெல்லாம் முடிந்து தொகுதி உடன்பாடுகளுக்கே வேட்பாளர் பட்டியலை இன்னும் ஓரிரு நாட்களில் பிரதான கட்சிகள் அந்த மெகா கூட்டணி 2 மெகா கூட்டணிகளும் வெளியிட இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட்டணி கதவுகள் நமக்கு திறந்திருக்கான்றது எனக்கு இன்னும் சரியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்து யாரிடமிருந்து அழைப்பு உண்டால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணோம். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போறது வேகமாக ஓடுதாங்க ஆனோம். ஏன்னா திடீர்னு தேர்தல் வந்தாச்சு. கட்சி அந்த அளவுக்கு வேகமா இல்லை என்ற தொய்வு வேகமா இல்லை அப்படிலாம் இல்லை. உங்களோட கட்சியோட பேர் ரொம்ப கீழே போயிருக்கின்ற ஒரு பேரா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. லெட் மீ ஃபினிஷ் இட். சரி, இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்தது வெறும் இடைத்தேர்தல்கள் தான். நாடாளுமன்ற சட்டமன்ற இப்போ சட்டமன்றத்துக்கு கூட இட்ஸ் நாட் அ ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ சட்டமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடியதும் இடைத்தேர்தல் தான். ஸோ நம்ம ஒரு பெரிய அளவில் தேர்தலை சந்திக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். தொய்வு நிலை, கீழே போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க, இடையூறுகள் நிறைய ஏற்பட்டது. இந்த அமைப்பை நடத்த முடியாத அளவுக்கு பல்வேறு தொல்லைகள் எனக்கு தரப்பட்டது. அதையும் தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறதா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரெஷருக்கும் நான் அடிப்பணிஞ்சு இதை கலைக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவோ எடுக்காமல் இன்னி வரைக்கும் இந்த தொண்டர்களோட சப்போர்ட்டில் தான் இந்த இயக்கம் நடந்தது. இதுதான் உண்மை. கண்டிப்பாக ப்ரெஷர் எல்லா தரப்புலேருந்தும் கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன அதிமுக மட்டும் ப்ரெஷர் கொடுக்கல. அதிமுக இந்த இயக்கத்தை நடத்தக்கூடாதுன்னு நேரடியாக எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. மறைமுகமாக நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்து இந்த இயக்கத்தை மூடுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. அது உண்மைதான். அவங்க கேள்விக்கு சரியாக அந்த கேள்வியை கொண்டு போகணுன்னா இதுதான். தொய்வு நிலையோ அது அழிந்து விட்டதுன்னா அப்படிலாம் கிடையாது. இது அழித்து விடணும்ன்ற எண்ணம் நிறைய பேருக்கு. நான் அந்த தப்பான எண்ணத்தை கேட்கல. ஒரு காலத்துல உங்களை தேடி உங்க வீட்டு முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்க வீட்டு நிச்சயமாக காலகட்டத்துல உங்க வீட்டு முன்னாடி தொண்டர்கள் இல்லைன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வீட்டு முன்னாடி இருக்கணும்னு இல்லை. இப்போ அந்தந்த நீங்க அழைக்காதே உங்களை தேடி அவ்வளவு தொண்டர்கள் வந்தாங்க. ஐம் எக்ஸ்பிளைனிங். அதுக்கு தான் வரேன். அந்த கொஸ்டின் நான் சொல்றேன். அப்போ எந்த சிம்பதி, அப்போ என்னுடைய அத்தை அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த அம்மா அவர்களை திடீரென்று இழந்தவுடன் அப்போ இருந்த அந்த கொந்தளிப்பு, அந்த சிம்பத்தியில் வந்த கூட்டங்களில் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். அதில் இருந்தவங்க அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் முழுக்க இருந்தாங்க. தமிழகம் முழுக்க இருந்த சாதாரண மக்கள், சராசரியான மக்கள். இல்லை ஐ வில் ஃபினிஷ் இட். அதுக்கப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதில் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. அதில் இருந்தது அதிமுக தொண்டர்கள் மட்டுமே கிடையாது, தமிழக மக்கள். அதுதான் உண்மை. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்டாண்ட். அந்த கேட்டில் 3 வருஷமாக அவங்க இருக்கணும்னு தொடர்ச்சியாக எதிர்பார்க்க முடியும். அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி 2 இடைத்தேர்தலில் போட்டியிடுற வரைக்கும் களமிறங்கியாச்சு. ஸோ நம்ம ஐ திங்க் வி ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ். வி ஆர் மச் பியாண்ட் தட். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழக அரசியலில் நேரடியாக களமிறங்குற அளவுக்கு நானும் சரி எனது அமைப்பை சார்ந்தவர்களும் ஆயத்தமாக இருக்கிறார். இல்லை, அவர் நடத்திட்டு இருக்கிற இயக்கத்துக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது. அந்த ஆரம்பத்துலேருந்து நான் இப்பவும் சொல்கிறேன்,
டிடிவி தினகரன் என்பவர் சசிகலா அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இந்த 2 ஆண்டு காலமாக தன்னை தனியாக ஒரு இயக்கமாக வளர்த்து கொண்டு அவர் தனியாக இயங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறவங்களும் அதிமுக தொண்டர்கள் தான் சொல்லப்படுகிறது. ஸோ லைக் ஐ ஆல்ரெடி செட், இந்த எல்லா அணிகளில் இருக்கிறவங்களுமே அதிமுகவோட தொண்டர்கள் தான். ஆனால் சசிகலா அவர்கள் குடும்பங்கள் சார்ந்தவர்களோடு இணைவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே எனது தரப்பிலிருந்து என்றைக்குமே இருக்காது. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. எங்களோட அமைப்பே அதிமுகவோட கொள்கையின் அடிப்படையில் அதிமுக தீபா அணின்னு தான் நாங்கள் இரட்டை இலை உரிமை கோரும்போது அதை நாங்கள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ எங்களுடைய கொள்கைகள் அவங்கக்கிட்டேருந்து மாறுபட்டது கிடையாது. அதிமுகவின் கொள்கைகள் தான் எங்களுடைய நிச்சயமாக இல்லைன்றது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்க. பாமக என்ற ஒரு கட்சி அம்மா அவர்களுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அம்மா அவர்களை மிக அதிகபட்சமாக உச்சபட்சமாக விமர்சித்தவர் திரு ராமதாஸ் அவர்கள். அவர்களோடு கூட்டணியில் சேர்ந்திருப்பது அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களில் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அதை சற்றுமே விரும்பவில்லை. இது கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்ல முடியாது. மெகா கூட்டணி அப்படின்னு இப்போ ஒரு நியூ ட்ரெண்டிங்கில் இது போயிட்டுருக்கு. ஸோ அந்த மெகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் சிதறாமல் எல்லாத்தையும் ஒரு அமைப்பு கீழே கொண்டு வரணுன்றது தான் இதனுடைய எண்ணமாக இருக்குது. எம்ஜிஆர் ஜே திராவிட முன்னேற்றக் கழகம் தனி இயக்கத்தையும் எங்களுடைய தீபா அணியையும் இணைச்சாச்சு. ஏற்கனவே சேலத்தில் இதை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2 கட்சிகளும் இணைக்கப்பட்டு ஒன்றா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. மேடம், திமுக அதிமுக அப்படின்ற 2 மெகா கூட்டணி நடுவில் நீங்கள் தனித்து போட்டியிடணும் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கீங்க. இது உங்கள் உறுப்பினர்கள் மத்தியில் அதுக்கான தயார்கள் ஏற்பாடு பண்ணியாச்சா? இல்லை, இது அவங்களுடைய விருப்பம் தானே. எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ தயார் நிலையில இருக்காங்க. எல்லாரும் தயார் நிலையில தாமதமான நிலையில வந்து அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய உறுப்பினர்கள் எந்த அளவுல தயார் நிலையில இருக்காங்க? உறுப்பினர்கள் மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கட்டமைப்பை சேர்ந்தவர்கள், தொண்டர்கள், உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தயார் நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை தான் இப்போ நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் விரும்புறதுனால தான் இந்த அறிவிப்பை இப்போ வெளிவந்து. 40 தொகுதிகளையும் நிற்க வைக்கிறதுக்கு வேட்பாளர் வந்து யாருமே பாக்கெட்டில் வச்சுட்டு வேட்பாளரை சுற்றுறது இல்லைங்க. எல்லாருமே நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். அரசியலில் கூட ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி அரசியலுக்கு தேவை. அதே வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள், பல ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை தான் பிரதான கட்சிகள் மறுபடியும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கரப்ஷனை கூட நம்ம ஒரு கையில் எடுத்தோம்னா அதில் சம்மந்தப்படாதவர்கள், அந்த மாதிரி ஒரு கரை படியாத கரங்கள் புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பளித்தா தப்பு இல்லையே. அரசியல் ஆர்வம், குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் ஆர்வம் வந்து இப்போ இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. படித்த இளைஞர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கலாம். வேட்பாளர்களை தேர்வு தான் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் தீபா பேரவை தோக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் ஊராட்சி முழுவதும் இருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா கழுதை தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி ஒட்டுமொத்தமா தொண்டர்களோட பலம் குறைஞ்சதுக்கு காரணம் அணிகளாக சிதறியது. உங்களோட செயல்பாடு சரியில்லாதனால எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு சரியில்லைங்க எனக்கு. அதாவது நான் ஏற்கனவே இதை விளக்கிட்டேன். தொண்டர்கள்னா எந்த தொண்டர்கள்? அமமுகவோட தொண்டர்கள் கிடையாது இல்லையா? உங்க கேள்வி வந்து நேரடியா இல்லையே, சுற்றி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, நான் சொல்லிடுறேன். உங்கள் கேள்வி முதல்ல பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் ஃபர்தர் கேளுங்க. சுற்றி வளைச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது. நேரடியாக 2 விஷயங்களை சொல்லிட்டேன். பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட அணி இயக்கம் தான். வெளியே இருந்து நிறைய இதுக்குள்ளே வந்து இதை கலைக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று தீய சக்திகள் எல்லாம் புகுத்தப்பட்டிருந்தார்கள். களை எடுத்து ஒத்தத்தராக உங்களை வெளியில் அனுப்பிச்சு அதை கிளீன்ஸ் பண்ணவே எங்களுக்கு ஒரு நிறைய டைம் எனக்கு தேவைப்பட்டது. அதன் பிறகு நம்ம ஸ்டெடியாக இந்த பேரை நடத்தி இயக்கத்தை நடத்திட்டுருக்கோம். அதுக்கு நல்ல வரவேற்பு. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னமோ கட்டெரும்பு கழுதலாம் சொன்னீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்கு வந்து தமிழகத்துக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து, அது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துறாது. உங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். சிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் இது பேசுகிறீங்க. வெளியில் கிராமப்புறங்களில் போய் பாருங்கள், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் 2. அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை வேணுன்றது, ஒரு வாரிசையே இருக்கக்கூடாது அப்படின்றது மக்களுடைய எண்ணம் ஒரு புறம். புதுசாக வரவங்க அரசியல் ஏதாவது நல்லது நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மருத்துவமனை
சாதாரணமாக ஒரு நோயாளியை சந்திக்க மதுரைக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருந்த பொதுமக்களுடைய கருத்து, எந்த அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களும் இல்லை, சராசரி மக்கள், நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டீங்களோ லிட்ரலாக அவங்க எங்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. அந்த ஆங்கிளில் தான் இதை பார்க்கணும். அரசியல்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய பதில். தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்குது. இளைஞர்கள் வரணும், அடுத்த முறையினர் வரணும் அப்படின்ற மக்களை எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலில் போட்டிடுறாங்க. அவங்க எல்லாரும் வாழ்வா சாவா என்ற கட்டாயத்தில் இருக்காங்க தேர்தல் சமயத்தில். அப்படிலாம் எதுவுமே இல்லை. பல்வேறு கட்சிகள், உங்களோட கட்சின்னு சொல்லுங்க மேடம், பல்வேறு கட்சிகள் வாழ்வா சாவா என்ற நிலையில இருக்காங்க. உங்களோட கட்சியை எனக்கு இதை விளக்கிட்டு அப்புறம் நீங்க ஃபர்தரா வாழ்வா சாவானா என்ன மீன் ஜெயிக்கிறது தோக்கிறது தான் மேடம் வாழ்வா சாவா. இது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தாங்க. ஒன் டே மேட்ச்ல யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும். ஒன் டே மேட்ச்ல போட்டி போட்டு தெரியாது. எந்த கிரிக்கெட் மேட்ச் வேணா ஐபிஎல் கூட வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். அதுக்காக மற்ற டீம்லாம் கிரிக்கெட் மேட்ச்லேயே போட்டியிட மாட்டாங்க. எல்லாரும் கொள்கைகளை மையப்படுத்தி போட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பலமுனை போட்டிகள் ஏற்பட்டு இருக்கு. உங்களோட நேரடி நோக்கம் இலக்கு எதை நோக்கி இருக்குன்னு சொல்ல முடியும்? உங்கள் கேள்வி முதல்ல நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். என்னோட இலக்கு இருக்கட்டும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வாழ்வா சாவான்னு எல்லா கட்சிகளும் இப்போ போராடிட்டு இருக்காங்கன்றீங்க. எனக்கு என்ன அப்படி ஒன்றும் இல்லை. எப்போவுமே தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒன்று அதிமுக இல்லை திமுக மாறி மாறி இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளுக்குள்ளே தான் ஆட்சி அதிகார பலம் இருக்கும். அது மாற வேண்டும் என்பது தான் இப்போ இருக்கிற தமிழக மக்களின் கருத்து. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையே மாற்றணும்னு நிறைய பேர் நினச்சி தான் புதிய தலைவர்கள் புதிய கட்சிகள் எல்லாம் இப்போ உருவாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் எத்தனையோ அணிகள் இருக்குது, எத்தனையோ டீம்ஸ் இருக்குது, எல்லாருமே போட்டிடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சியும் அதிகாரமும் மாற்றப்படும். அவ்வளவுதான். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி எது? மக்கள் சக்தி தானே. மக்களுடைய சக்தி தான். பண சக்தி மூலமா வென்றெடுக்கிறாங்க. அது வந்து இடைத்தேர்தல்கள் எல்லாம் சாத்தியமா இருக்கும். இவ்வளோ பெரிய மாபெரும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை சொல்ல முடியாது. பணபலம் நிச்சயமாக இருக்கும். அதிகார பலம், பணபலம், இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும். இதெல்லாம் நடக்காமல் இருக்க தான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இந்த தடவை நடவடிக்கைகள் எச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. பணபலம் நிச்சயமா பெரிய அளவில் அது இட் வில் பிளேஸ் ரோல். இல்லை, அப்படி இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நான் போட்டிடுறேன்னு முடிவு பண்ணால் கள ஆய்வு செய்த பிறகு என்னுடைய முடிவுக்கும் அதுக்கு இன்னும் நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு இறுதியான நாட்குள் லாஸ்ட் டே ஃபார் நாமினேஷன் இருக்குது. பிஃபோர் தட் வி வில் ஃபைனலைஸ் தட். நான் போட்டிடுறதா இது வரைக்கும் நான் முடிவு செய்யலை. எங்களோட அணியை சார்ந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள். அவர்கள் தேர்வு முதலில் நடைபெறும். தேர்வு நடந்த பிறகு எத்தனை தொகுதிகளில் இது சாத்தியம் என்று நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகுதான் அந்த முடிவுகள் எல்லாம் நாங்கள் தெரிவிப்போம்.